ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுப்போம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கத்து கருவேப்பிலை, நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நாங்கள் ரெண்டும் கலந்து தான் போட்டுக்கோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி போட்டு பச்சை வாசம் போகிற வரையும் நம்ம கிளறி விட்டுடலாம். இப்போது வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 தக்காளி போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை தக்காளி தேவையோ அதை போட்டுக்கோங்க. அடுத்தது குக்கரில் ஃபஸ்ட்டே மட்டனு, மஞ்சத்தூள், உப்பு, ஹோல் ஸ்பைசஸில் போட்டு வேக வச்சுருக்கோம். அதையும் அந்த தக்காளியோடு போட்டு ஒரு வதக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் நன்றாக ஒரு முறை கிளறி விட்டுட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், நம்ம மட்டன் வேக வச்சிடலாங்க, அந்த தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். உப்பு தேவையான அளவு. இப்போ குழம்பு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொத்தமல்லி தழையை தூவி விட்டு இறக்கிக்கலாம்.